ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் யோந்தः பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸில் அஷ்டாங்க யோகத்தை முடிச்சிருக்கோம். 3வது பாதத்தில் அஷ்டாங்க சூத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சாங்கிய ஃபிலாசபியில் அஷ்டாங்க யோகத்தை நம்ம படிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் கபில முனிவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அஷ்டாங்க யோகத்தைன்றதுக்காக 3வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயம் கபில முனிவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவகுதிக்கு உபதேசம் பண்ணுறார். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகவதத்தில் சொல்லக்கூடிய கபிலர் வேற, அவர் அவதார புருஷன். அதே அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3000 இயர்ஸ்க்குள்ளார ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை எடுத்துட்டு வெறும் சாங்கியத்தை மட்டும் சொல்லியிருக்கார். அதுக்கு பேர் நிரீஸ்வர சாங்கியம் அப்படின்னு பேர். அப்ப நிரீஸ்வர சாங்கியம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்புடையது அல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் சேஸ்வர சாங்கியத்தை அடாப்ட் பண்ணணும். சேஸ்வர சாங்கியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதஞ்சல யோக தரிசனம் சேஸ்வர சாங்கியம். அதுலயும் பார்த்தீங்கன்னா சில அம்சங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துடணும். கபில சாங்கியத்தை எது இருக்கோ அதெல்லாம் எதிராக இங்கே இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வைதிக சாங்கியத்தை பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணும். இந்த வைதிக சாங்கியத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கே கபில முனிவர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். இந்த வைதிக சாங்கியத்தில் தாரண தியான சமாதி எதில் வரும் அப்படின்னா சகுன ஈஸ்வரன் இடத்துல சம்பவிக்கும். அப்போ சகுன ஈஸ்வரன்ட்ட பார்த்தீங்கன்னா சம்பவிக்கும் போது நம்ம நல்லா பார்க்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 சமாதிகள் சவிகல்ப சமாதிகள்னு சொல்லப்படுது ஏகாகிர சித்தத்தில் உண்டாகிறது. அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானம் போனதுக்கு பிறகு அங்கே பரவைராக்கியம்னு ஒன்று சொல்கிறோம். அது வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகி இவன் தானா நிற்கிறான். அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். இந்த யோக பிலாசபியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போகும்போது இண்டிவிஜுவலில் போய் நிற்பீங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் ஆத்மாவில் போய் நிற்பீங்க. அப்போ இந்த இண்டிவிஜுவல் ஆத்மாவில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்தில் இருக்கும்போது யோகிகளுக்கும் நம்மளுடைய வேதாந்திகளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன பண்ணுவாங்க, தானா நின்றுக்கிட்டு தனக்கு அந்நியமா சித்தத்தை பார்ப்பாங்க, அந்நியதாக்கியாதி பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இண்டிவிஜுவல் நான் நினைப்பேன். அந்த இண்டிவிஜுவல் நானை பார்த்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்ண வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரம்பிரசங்கியானத்துல தானா நின்றுக்கிட்டு இந்த சித்தத்தை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணும்போது இது வேற இது நான் இல்லை அப்படின்னு பண்ணுவோம். இது வேற இது நான் இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் பிரம்மமா இருக்கேன் அகண்டமா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறேன். பிரம்மபாவம் அப்படின்னு பேர். அது மூலமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகும். இவன் தானா நிற்பான். அந்த தான் எப்படிப்பட்டதா இருக்கும்னா அகண்டமா இருக்கக்கூடிய நானா இருக்கும். இதான் நிர்விகல்ப சமாதி. நம்ம வேதாந்தத்துல நிர்விகல்ப சமாதி. இப்ப இதை தான் ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னா சொல்லி முடிச்சார். நல்லா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஸ்லோகம் 35வது ஸ்லோகம். எப்படி பார்த்தீங்கன்னா அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அக்னியோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா இல்லாம போச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த அக்னி பார்த்தீங்கன்னா அணைஞ்சு போயிடுமோ
அதே மாதிரி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பரிபூர்ணமா அணைந்து போகுதல். விருத்தி நிரோதம் 100% வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும். 100% விருத்தி நிரோதம் ஆச்சு அப்படின்னா அந்த குணத்தோட பிரவாகமும் என்ன ஆயிடும்னா இல்லாமல் போயிடும். குணத்தோட பிரவாகம் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு சுகதுக்க அனுபவங்கள் எதுவுமே உண்டாகாது. நம்ம சொல்லியிருக்கல குணத்தோட அதிகாரம், அந்த குணத்தோட அதிகாரம் சுகதுக்க போகத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இது என்ன ஆயிடுதுன்னா இவனை செப்பரேட் பண்ணி கைவல்யம் கொடுத்ததுனால இது தன்னோட சுகதுக்கம் கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி விடுகிறது. அப்ப குணத்தோட பிரவாகம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சரம விருத்தி அப்படின்னு ஒன்று சொல்றோம் நம்ம. சரம விருத்தி அப்படின்னா கடைசி தாட்டு. அந்த கடைசி தாட் என்னது, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி தாட்டு. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அகண்டாக்கார விருத்தி அப்படின்னு பேர். நீங்க அகண்டாக்கார விருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரமணாசிரமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நிறைய நீங்க சாதகர்கள்ட்ட கொஞ்சம் எங்கேயாவது திருவண்ணாமலையில இருந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் சாதகர்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நான்ல நிக்கிறது தான் சொல்லுவாங்களோ இல்லையே, இந்த அகண்டாக்கார விருத்தியை பத்தி ரமணாசிரமத்துல பேச்சு இருக்கவே இருக்காது. நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் பேர் வேதாந்தம் படிச்சவங்க இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம சொல்றோம்ல இதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சொல்றோம்ல, இந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்லை. இது யோக சூத்திரம் படிக்கணும், வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மாண்டிக்கிய காரிக்கையோட சேர்ந்து படிக்கணும். அப்படி படிக்காம வைதிக யோகம் தெரியல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எங்க நிக்கிறோம் என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தியானம் பண்ற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அகண்டாக்கார விருத்தியை உண்டு பண்ணாம நான்ல நிக்கிறதுலயே கவனம் கொடுக்குறாங்க. வேதாந்தம் சொல்லுது கடைசி விருத்தி என்னது அப்படின்னா அகண்டாக்கார விருத்தி. அந்த அகண்டாக்கார விருத்தியும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆயிடும், அதுவும் இல்லாம போயிடும். இல்லாம போயிடுச்சு அப்படின்னா சொரூப மாத்திரம் மிச்சம் இருக்கிறது. அந்த 36வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு சரம விருத்தியும் நிவர்த்தியாச்சு அப்படின்னா தஸ்மின் மகிம்னி அவசித. அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா தான் தன்னுடைய மகிமையில சச்சிதானந்த சொரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெறுகின்றான். சுகதுக்க பாகிய சுகதுக்கம் இல்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலை பெறுகின்றான். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிச்சு இந்த தேகம் அப்ப இருக்குமே சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 37வது ஸ்லோகம் சொல்லிச்சு தேகம் வந்து பாத்தீங்கன்னா சரமஸ்திதி உத்திதம் வா. அந்த தேகம் அந்த ஞானத்துக்கு பிறகு இவனுக்கு என்ன ஆயிடுது, டிஸ்கனெக்ட் ஆயிடுது. தேகம் மட்டும் இருக்கும். தேகம் மட்டும் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி அப்படின்னா 2 விதமான கான்சியஸ்னஸ் வந்து நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானிய சைத்தன்யம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விசேஷ சைத்தன்யம்னு பேர். சாமானிய சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் நம்ம எல்லாத்தையும் ட்ரெயின் தரும் சுமக்குது, ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின் எல்லாத்தையும் சுமக்குது. அதே மாதிரி இந்த மொத்த பிரம்ம தத்துவத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துமே இருக்கு, இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியும் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஜீவனும் அந்த சாமானிய சைத்தன்யத்துக்கு மேல பிரம்மத்துக்கு மேலதான் கல்பித்தம். அப்போ இப்ப நம்ம பாக்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் இருக்கான், சந்திரன் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளத்தையும் பிரகாசிக்கிறான். ஆனா அந்த குளத்துக்குள்ளார ஒரு ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் தெரியுது. அப்போ இந்த சந்திரனோட பிரகாசம் அந்த குளம் ஃபுல்லா பிரகாசிக்குது, அந்த தண்ணி ஃபுல்லா ஒரு குளத்தோட தண்ணி ஃபுல்லா பிரகாசிக்குது. அந்த பிரகாசத்துக்கு மேலதான் ஒரு ரிஃப்ளெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரண சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம் அந்த ஒரே கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் ஜெகத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீவர்களா இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யங்களும் இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணிட்டான், நான் பிரதிபிம்பம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் தான் நான் அப்படின்னு பிரம்மபாவம் பண்ணி 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 அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிரதிபிம்பத்தில் இருக்கிற ஆத்ம புத்தி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இல்லாம போச்சு. இந்த 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 பிரதிபிம்பத்தை உண்டு பண்ணது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குளம் தானே, குளத்துல இருக்க தண்ணி தான் பிரதிபிம்பத்தை உண்டு பண்ணுச்சு. அப்ப எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணின்ற மீடியம் இருக்கோ அது வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணின்றத வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்றானோ, உதாசீன பாவம் பண்றானோ, அப்ப தண்ணியை பத்தின பார்வை விட்டு போறதுதான் அந்நியதாக்கியம். தண்ணி போச்சு அப்படின்னா அந்த வெறும் பிரகாசத்துல மட்டும் தான் 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 தான்ல நிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அப்ப என்ன அந்த பிரகாசம் ஒண்ணுதான், பிம்பம் பிரதிபிம்பம்னு ஒண்ணு இல்லாம போயிடுது.
எது வரைக்கும் மீடியம் இருக்குமோ அது வரைக்கும் பிம்பம் பிரதிபிம்பம் இருக்கும். மீடியம் இல்லை அப்படின்னா பிரதிபிம்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அது வெறும் பிம்பமா ஆகிவிடுகிறது. அப்ப அந்த அவஸ்தையில இந்த தேகம் என்ன சுவாமி ஆகும்னா, எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்த அவஸ்தையை பத்தி எங்கெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா விவகார லாகவார்த்தம். நமக்கு பாத்தீங்கன்னா விவகாரம் சித்திக்கிறதுக்காக ஒரு ஜீவன் முக்தர் இருந்தார், போனார், வந்தார் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா அது எல்லாம் நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து தான் பேசுற மொழிய ஜீவன் முக்தர்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பேசுவதில்லை. ஜீவன் முக்தர்களோட நிலையில இருந்து பார்க்கும்போது பிரம்மவேத பிரம்ம விபவதி, இதுதான் சாஸ்வதம், இதான் சத்தியம். இது பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான் ஒழிய அவன் திரும்ப ஜீவனா ஆகிறது இல்லை. ஜீவபாவம் விட்டு போறதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிதல். பிரம்மத்தை அறிஞ்சதுக்கு பிறகு இந்த ஜீவபாவம் இருக்காது. அப்ப கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு, அந்த தேகத்துல இருந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட பிரம்மத்தோட பாத்தீங்கன்னா அபிண்ணம் ஆயிடுச்சு. அப்ப இந்த தேகம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்துல இருந்த அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இல்லாம போய் அது பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், தேகத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது, தேகம் ஜடம். அப்ப யார் ஆப்ரேட் பண்ற அந்த தேகத்தை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த தேகத்தை பாத்தீங்கன்னா தேகம் எதனால ஆரம்பிச்சதோ அந்த தேகத்தை ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிராரப்த கர்மத்தினால அது பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப பிராரப்த கர்மம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், லக்கேஜை தூக்கி ட்ரெயின்ல ஏறிட்டு லக்கேஜை தூக்கி ஒரு பெரிய பெட்டியை தூக்கி மேல வச்சுட்டோம், சூட்கேஸை தூக்கி ஒரு பிரீஃப் கேஸ் சூட்கேஸ் எல்லாம் பேக் எல்லாம் தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு நான் தான் சுமக்கிறேன்னு நம்ம பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப நம்மளை யாரு சுமக்கிறா, நம்ம லக்கேஜை யாரு சுமக்கிறான்னா ட்ரெயின் சுமக்குது, சாமானிய சைத்தன்யம். அதுக்கு மேல நான் சுமக்கிறேன் அப்படின்னு இந்த தேகத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுச்சு, இந்த எல்லா லக்கேஜை தூக்கி மேல வச்சுட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சுமக்கல இந்த ட்ரெயின் சுமக்குது அப்படின்னு கீழே இறக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, லக்கேஜை கீழே இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா தேகமும் ஃப்ரீயா போய் உட்கார்ந்துருக்குன்னா அப்ப தேகத்தையும் லக்கேஜையும் யார் சுமக்கிறா, ட்ரெயின் சுமக்குது. அப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லுது, தேகம் சரமக ஸ்திதம் உத்திதம் வாசித்தோம். இப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த புருஷனா இருக்கிறவன் இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபூதி அடைஞ்சவன். இந்த தேகம் பாத்தீங்க அப்படின்னா சரம விருத்தி அடைஞ்சாலும் கடைசி நிலையை அடைஞ்சாலும், ஸ்திதம் நல்லா பாத்தீங்கன்னா இருந்தாலும், உத்திதம் எழுந்திருச்சு நடந்தாலும், சித்தோ இந்த சரீரம் சித்தி ஆச்சுனாலும் என்ன பண்றதுல இந்த தேகம் விட்டு போச்சுனாலும் இவன் பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லாமல் ந விபஷ்யதி, இதை பார்ப்பதில்லை. அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியகமத் ஸ்வரூபம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ அத்தியகமத் ஸ்வரூபம். இவன் பாத்தீங்கன்னா சொரூபத்தை அறிந்த காரணத்தால். அப்ப சொரூபத்தை அறிஞ்சவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சொரூபத்தோட பிரஜா இருக்கவே இருக்காது. அப்ப ஜீவன் முக்தர் அவஸ்தையில நம்ம பேசுறோமே, இதெல்லாம் நம்ம லெவல்ல துவைத்தத்தில் இருக்கிற நிலையில தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஞானி பாத்தீங்கன்னா தேகத்தை உடையவன் அல்ல. லேச அவித்யா அப்படின்னு ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சாஸ்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றாங்க, லேச அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா அந்த தேகத்தோட அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த லேசா வித்யா இது வரைக்கும் இருக்கும், தேகம் விட்டு பெற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு கல்பனை தான் செய்கிறார்கள். இதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், உபதேசத்துக்காக பாத்தீங்கன்னா கல்பனா பண்ணுவோம். உபதேசா தயம்பாதோ ஞாத்தே துவைத்தம் ந வித்தியத்தை. உபதேசத்துக்காக தான் பாத்தீங்கன்னா அவர் குருநாதர் அவர் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். அவருக்கு தேகம் இருக்கு, இப்படி உட்கார்றார் அப்படி உட்கார்றார், அவர் நிற்கிறார் நடக்கிறார். எல்லாம் நம்ம விவகாரம் பண்றது எல்லாம் எந்த அவஸ்தையில அப்படின்னா அஜ்ஞானிகளோட திருஷ்டியில இருந்துதான் இது எல்லாம் விவகாரத்துக்கு வருதே ஒழிய ஞாத்தே துவைத்தம் ந வித்தியத்தை. ஒருத்தன் தன்னை ஆத்மா பிரம்மத்தை ஒருத்தன் சாட்சா்காரம் பண்ணின அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு துவைத்தம் என்பது இருப்பதில்லை. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தன்னுடைய சொரூபத்தை அறிஞ்சிட்டான். ஏதோ அத்தியகமத்து சொரூபம், எந்த காரணத்தினாலன்னா அவன் தன்னுடைய சொரூபத்தை அறிந்து விட்ட காரணத்தால். அதுக்கப்புறம் தெய்வாத் உபேத்தம், இந்த தேகம் எதனால வந்துச்சு, தெய்வத்தினால வந்துச்சு. தெய்வம்னா என்ன சொல்லியிருக்க, தெய்வம்ன்றதுக்கு அர்த்தம் பிராரப்த கர்மம், விதி. விதிக்கு பாத்தீங்கன்னா தெய்வம்னு பேர். அப்ப அந்த விதினால பாத்தீங்கன்னா அந்த தேகம் வந்துச்சு. தெய்வ வசாத் அபேதம், தெய்வ வசத்தினால அந்த கர்ம வசத்தினால எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கும். அது அப்புறம் இந்த கர்ம பிராரப்த கர்மா முடிஞ்சு போகும்போது போயிடும்.
இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும் பிராரப்த கர்மத்தினால உண்டாச்சு. பிராரப்த கர்மம் முடிச்சோன்னே டும். பாருங்களேன், இந்த ஏரோப்ளைன் கிராஷ் ஒன்று நடந்துச்சு இல்லை குஜராத்தில், அந்த வீடியோ பாருங்களேன். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காஃபி ஷாப்ல இருந்து காஃபி சாப்பிட்டு வெளில வர மாதிரி ஒருத்தர் இறங்கி நடந்து போறாங்க. நடந்து போற வீடியோவை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. போச்சு 250 பேர் போயிட்டான். ஒரு ஆள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூலா நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்களேன். பேட்டி வேற போயிட்டு இருக்கும் போதே பேசுறான் வேற. என்ன ஸ்ட்ராங்கான பிராரப்தம் ஒருத்தனுக்கு இருந்தா இருக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி எல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க, மிசைல்லாம் விழுந்து. அதுல இன்னும் பொழைச்சு கிடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தம் தான் ஒரு தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. பிராரப்தம் முடிஞ்சதுன்னா அவன் எவ்வளவு சேஃபா இருந்தாலும், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதா இருந்தாலும் சரி, போக வேண்டிய காலம் இருந்தா போயிட்டாங்க, அவ்வளவு உண்மை இல்லை. அப்ப பிராரப்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்டா சொல்லி முடிச்சோம். வாசோ யதா பரிகிருத்தம் பதிராமாத் அந்த ஒருத்தன் நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய துணி விலகி இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம படுத்திருக்கானோ, ட்ரெஸ் போட்டிருக்கிறது கூட தெரியாது. பாதி சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமா நியூடா படுத்து கிடப்பானுங்க எல்லாம். யாராவது போறவங்க வரவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேல ஐயோ இப்படி கிடக்கிறானே அப்படின்னு அந்த குடிகாரன் மேல வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை தூக்கி மேலே போட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரும்ப வஸ்திரம் எங்கேயோ கிடக்கும், அவன் எங்கேயோ கிடப்பான். இது வந்து ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியங்களா இருக்கிறவங்க கொஞ்சம் புத்தி வந்து பேதளிச்சு போச்சு அப்படின்னா வஸ்திரங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது. எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அந்த அத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக் போவாங்க. எங்க மாமா வந்து பூர்வாசிரம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா வஸ்திரங்களே இருக்காது, உடம்புல வஸ்திரங்களே இருக்காது. என்ன பண்றது, அந்த அம்மாவுக்கு வஸ்திரமே பிடிக்காது. அது கொஞ்சம் புத்தி இதாச்சுன்னா அவ்வளோதான், சாரியை கழட்டி போட்டுரும், எல்லாத்தையும் போட்டுரும், தூக்கி போட்டுரும். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுக்கு தெரியவே தெரியாது வஸ்திரம் போச்சா இல்லையா. பைத்தியமும் அதே மாதிரி தான். பூத்தவத்து, பிசாசவத்து, பிராந்தவத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆச்சாரியர் எக்ஸ்ட்ரா இங்கே சொல்லியிருக்காரு என்னன்னா, தண்ணி அடிச்சவன் மாதிரி மதிராமாதந்தக அப்படின்னு சொல்லிட்டாரு. குடிச்ச காரணத்தினால ஒருத்தன் எப்படி கண்ணு தெரியாதவனா போறானோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானி புருஷனும் இந்த தேகம் இருக்கா இல்லையா ஒன்றும் அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. துணி விலகி போற மாதிரி இந்த தேகம் விலகி போகும், இல்ல தேகம் இருந்தாலும் சரி இவனுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இருக்காது. பிரம்மஸ்வரூபமாவே அவன் இருக்கான். அப்புறம் 38வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு. இன்னைக்கு பாட்டம் நேற்று இல்ல இன்னைக்கு ஆரம்பிக்கும். தேகோபி தெய்வ வசாக கலு கர்ம, தேகோபி தெய்வ வசக கலு கர்ம, யாவத் ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சாசுஹு, யாவத் ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சாசுஹு, தம் சப்ரபஞ்சமதிரூட சமாதியோகः, தம் சப்ரபஞ்சமதிரூட சமாதியோகः, ஸ்வப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்தவஸ்துः, ஸ்வப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்தவஸ்துः, தேகோபி தெய்வ வசः கலு கர்ம யாவத் ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சாசுः, தம் ச பிரபஞ்சமதிரூட சமாதியோகः, ஸ்வப்னம் புனர் பஜதே பிரதிபுத்தவஸ்து, ஸ்வாப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்தவஸ்து, தேகோ அபி தெய்வ வசகः கலு, தெய்வ வச கம்யதே, தெய்வ வசத்தினால இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்தது, உண்டானது. தெய்வத்தோட வசத்தினால என்ன அர்த்தம் நம்ம சொல்லியிருக்குல்ல, சதிமூனே தத்விபாகோ ஜாதி ஆயுர் போகா, இதென்ன சொல்லியிருக்கோம். பிராரப்தம் வேதாந்தத்துல பிராரப்தம் என்ன சொன்னாலும் இதை கொட்டேட் பண்ணுங்க எப்பவுமே. தஸ்மின் சதி, இந்த 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 மூலம் இருக்கிற நிலையில என்ன மூலம்னு கேட்டா என்ன சொல்லுவோம், 2 மூலம் சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலே சதி தத் விபாகோ கர்மாசய, இதுதான் முக்கியமானது. மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம், அதுக்கப்புறம் ஆசயம்ன்றது வாசனை. இண்டிவிஜுவல் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிறது வாசனா,
அப்புறம் கருமங்கள்லாம் ஸ்டோர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்கிற அவ்யாக்கிருதம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகும் போது, வாசனாட்சயம் நடக்கும்போது சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுனாவே இவனுக்கு வாசனை இல்லாம போயிடும். கருமாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைந்து விடுகிறது. முடிச்சு அடைஞ்சோன ஆத்ம சாட்சா்காரம் எந்த க்ஷணத்துல உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல கர்மநாசம் உண்டாயிரும். உண்டான மாத்திரத்துல தேகோபி தெய்வவசக கலு, கரும யாவத்து, இந்த கருமத்தினால வந்து பாத்தீங்கன்னா உண்டானதா, தெய்வ வசத்தினால உண்டானதா இந்த சரீரம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா யாவத்து கரும சுவாரம்பகம், எது வரைக்கும் இந்த சுவாரம்பகம் அப்படின்னா தன்னுடைய இந்த சரீரத்தை உண்டு பண்ண அந்த கருமம் இருக்குமோ, யாவத்து அப்படின்னா எது வரைக்கும் இந்த தேகம் ஸ்வ ஆரம்பகம்னா இந்த தேகத்தை ஆரம்பித்த கருமம் இருக்குமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாவத்து இல்ல, நம்ம தாவத்து போட்டுக்கணும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிசமீக்ஷதையேவ சாசு, அப்படி சாசுன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்களோடு கூடிய, அசுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள்னு பேரு. சாசு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களோடு கூடிய இந்த தேகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் இந்த கர்மம் முடியற வரைக்கும் பிரதிசமீக்ஷதையேவ, அது கண்டிப்பா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகும், பார்க்கப்படுவதாக இருக்கும். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டார், ரமணர்லாம் இல்ல. அப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தார், அதெல்லாம் பண்ணார் நம்ம சொல்றோம் அப்படின்னா, சதாசிவ பிரமேந்தர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவங்க தேகம் கருமத்தினால ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கருமம் முடிகிற வரைக்கும் என்ன இருக்கும்? இந்திரியங்களோடு அந்த கரணத்தோடு சேர்ந்து அந்த தேகம் மற்றவர்களால் பார்க்கப்படுவதாக இருக்கிறது. தம்ச பிரபஞ்ச அதிரூட சமாதி யோக, அந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா, மேலும் அந்த தேகத்தை இந்த யோகி என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? சமாதியை அடைந்த அந்த யோகி என்ன பண்ணிட்டான்? பிரபஞ்சம் அதிரூடம், தம்ச பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை ச யோகி, அந்த யோகி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அதிரூடம்னு என்ன அர்த்தம்? ஏறி போயிட்டான். இந்த தேகத்தை ஏறி கடந்து போய் சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா, அதுக்கப்புறம் பரம்பிரசங்கியானம், அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகி இந்த தேகத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, சித்தத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நிர்விகல்ப சமாதி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏறிட்டான். அதிரூடக அப்படின்னா இந்த தேகத்தை கடந்து ஏறி விட்டான். அதனால எப்படி இருக்கும் அவனோட நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாப்பனம் புனர் ந பஜதே பிரதிபுத்த வஸ்து. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொப்பனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு வேக்கப் ஆயிடும், எனக்கு ஒரு ஜர்க் உண்டாகும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொப்பனம் வந்து நார்மலா நான் வந்து வேக்கப் ஆவேன். சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உடம்பு வந்து ஒரு 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 ஜர்க் ஆகும், ஒரு உதறி. அது பேய் கனவுலாம் இல்லை, நான் எந்த கனவு கண்டாலும் சில சமயம் என்ன ஆயிடும், ஒரு உடம்பு ஒரு உதறின மாத்திரத்துல டக்குன்னு புத்தி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கொஞ்சம். அப்படி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருந்து பிரதிபுத்த வஸ்து பேக்கப் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சாரம் தான் நான் அறிஞ்சேன் அப்படின்னா, அப்ப சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டதா ஆயிடுதுன்னா சுவாப்பனம் புனர்ன பட்சத்தே. நான் வந்து சொப்பனத்துல ராஜாவா இருந்தேன், சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருந்தேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் அவன் என்ன பண்றது இல்லை, பார்ப்பதில்லை. என்ன பட்சத்தே அப்படின்னா என்ன சேவத்தே, அவன் வந்து பாத்தீங்கன்னா சேவிப்பதில்லை. அதை வந்து கையில எடுத்து வச்சுக்கிட்டு நான் ராத்திரியில ராஜாவா இருந்தேன் அப்படின்னு விவகாரம் பண்றது. ஐயோ நான் பிச்சைக்காரனா இருந்தேனே, ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு பரம தரித்திரனா போயிட்டேனே, நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேனே கனவுல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுறதும் இல்லை. எப்படி அப்படின்னா வேக்கப் ஆனவன் எப்படியோ அதே மாதிரி சொப்பனத்திலிருந்து வேக்கப் ஆகிற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் தேகங்களும் என்னது சொப்பனம் மாதிரி. இந்த சொப்பனத்திலிருந்து வேக்கப் ஆனவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கவலையும் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியே இவனும் ஆத்ம வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைஞ்சோன எல்லா சம்சாரமும் இல்லாம போகுது. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது புனர் ந பஜதே சுவாப்னம். இந்த சொப்பனத்தோட காட்சிகளை திரும்பவும் அவன் பார்ப்பதும் இல்லை. திரும்ப சொப்பனம் வந்துச்சா, ரெண்டாவது சொப்பனம் வந்துச்சா வர்றதும் இல்லை, அதை பார்க்கணும் ட்ரை பண்ணாலும் வராது. அதெல்லாம் பொய்ன்னு இவனுக்கு தெரியற மாதிரி இவனும் ஆகிவிடுகின்றான். மாண்டிக்ய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சொப்பனமாயே யதா திருஷ்டோ திருஷ்டே, சொப்பனமாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணைஹி.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நினைக்கிறேன். ஆமாம், 2:31 மாண்டிக்க காரிக்கா 2:31 பக்கத்தில் போட்டிங்க சரியா. வைத்தத்திய பிரகரணத்தில் இருக்கு. சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனமாயே யதா திருஷ்டே, சொப்பனத்திலையும் மாயையிலையும் கந்தர்வ நகரத்திலையும் நம்ம யதா திருஷ்டம் எப்படி நம்ம பார்க்குறோமோ. கந்தர்வ நகரம்னா மனோராஜ்யம். மனோராஜ்யத்திலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு கனவு காணுவோம் மேக்கப்லேயே. அப்புறம் சொப்பனம் பார்க்குறோம் தூங்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இருக்கு. இந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வேக்கப் ஆனோன்னு பொய்யா போயிடுதா. அப்போ வந்து பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சிருது இல்லை. அதே மாதிரி ததா விஸ்வமிதம் திரஷ்டம், இதே மாதிரி தான் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்தவன் என்ன பண்றான், இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் போல அவனுக்கு ஆகிவிடுகிறது. இதுல இருந்து சத்தியத்துவம் எல்லாம் போயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தேஷு விசக்ஷனை, வேதாந்தங்கள்ல இந்த விதமா புத்திசாலிகளால் பார்க்கப்படுகின்றது அப்படின்னு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சொப்பன மாதிரி ஆகிவிடுகிறது. சொப்பனத்துல இருந்து விழிச்ச பிறகு கேரக்டர் இல்லாம போகுது. நான் இப்ப ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சேன்னு அப்படின்னா இந்த பரமஹம்சானந்தாவோட எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லாம போகுது. அது பாட்டுக்கு தனியா இருக்கும். பூர்வ விருத்தம் நான் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஓடிக்கிட்டே இருந்து நின்று போகும். அதே மாதிரி இந்த கருமா இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் நிற்கும். முன்னாடி என்ன கருமா இந்த தேகத்தில் நடந்துச்சோ இதே கருமா நடந்துகிட்டு இருக்கோம். உங்க யாருக்குமே தெரியாது. பரமஹம்சானந்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்க இருந்த உள்ள இருந்த ஆள் போயிட்டாருன்னு தெரியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அபிமானம் இருக்கா இல்லையான்றது மட்டும் தெரியும். அந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அபிமானம், நீங்க திட்டினாலும் நீங்க அடிச்சாலும் மாலை போட்டாலும் இல்லை வந்து கள்ள தூக்கி அடிச்சாலும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. தேகம் தேகமா இருக்கும், அபிமானமே இல்லாம இருக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த தேகத்துல இருந்த ஆள் போயிட்டார், அந்த தேகம் மட்டும் வெறுமனே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து 39வது ஸ்லோகம் சொல்லுங்க. யதா புத்ராச்ச வித்தாச்ச பிரதங் மர்த்யக பிரதீயதே அப்யாத்மத்வேனாபிமதாத் அப்யாத்மத்வேனாபிமதாத் தேகாதே புருஷஸ்ததா யதா புத்ராச்ச வித்தாச்ச பிரதங் மர்த்யः பிரதீயதே அப்யாத்மத்வேனாபிமதாத் தேகாதே புருஷஸ்ததா. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, யதா எந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா மர்த்தியக பிரதீயதே, புத்திராச்ச வித்தாச்ச பிரதங் மர்த்தியக பிரதீயதே. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம புத்திரர்களையும் அதே மாதிரி இந்த சொத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா வந்து போய் சேர்ந்துட்டார். 4 டப்பா பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கா சேர்த்து வச்சுருந்தேன். நான் விவரம் வரத்துக்கு முன்னாடி என்ன இவ்வளோ பெரிய டப்பா வச்சுருக்காங்க, பெரிய பெரிய டப்பா மரப்பெட்டி, ஏகப்பட்ட பெட்டியாக வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. எங்களுக்குலாம் எரிச்சலாக இருக்கும், இன்னும் இவ்வளோ பெரிய மூட்டை மூட்டையாக எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு. எனக்கு இந்த புத்தி அப்போலாம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். மொத்த புத்தி ஒருத்தரையும் தொட விட மாட்டார். நான் ஏதாவது வந்து படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அது திறந்தா அப்படின்னா அங்கேயே புக்கு திறக்கக்கூடாது, பெட்டியை திறக்கக்கூடாதுன்னு 3 பெட்டியை பூட்டி வச்சுருந்தார். ஒரு பெட்டி மட்டும் தான் திறந்து இருந்துச்சு. அதுலேயும் அவர் தான் எடுத்து புக்கு படிப்பார் வழியே, வேற யாரும் படிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய பெட்டி 8 பேர் 10 பேர் சேர்ந்தா தூக்குற மாதிரி ரூம் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டார், போய் செஞ்சுட்டார். புத்தகங்களை விட்டாரு, பெட்டிய புஸ்தகங்களை ரொம்ப விட்டாரு, தன்னோட சேர்த்து வச்சிருந்த தங்கத்தெல்லாம் விட்டாரு. கொஞ்சம் நிறைய தங்கெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஆஹா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமா சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு. அவர் உட்கார்ந்துருந்த இடத்துல பெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தங்கத்தெல்லாம் வச்சுட்டு போயிருந்தார். நல்ல வேலை அதுக்கப்புறம் பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ண முடிஞ்சது. எல்லாத்தையும் வச்சுட்டு அவரு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். புத்திரனை விட்டாரு, வித்தத்தை விட்டாரு, பிரித்தங் மர்த்தியக பிரதீயத்தை. அப்ப விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டார். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திரனுக்கும் அவர் சேர்த்து வச்சிருந்த தனத்துக்கும் வேறானவரா அவர் இருந்தார், அவர் போயிட்டார். தேகம் இருந்துச்சு, தேகத்தை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கொல்லி வச்சு எல்லாத்தையும் பேர குழந்தைங்கலாம் வச்சு அந்த எலும்பெல்லாம் எடுப்பாங்க. இந்த மறுநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரியாலாம் இருக்குல்ல, அஸ்தி எடுக்கிறதுன்னு ஒன்று முக்கியமானது. அந்த அஸ்தி சேகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர குழந்தைங்களை வச்சு தான் அஸ்தி சேகரம் பண்ணுவாங்க. வெறும் சாம்பல் தான் கிடச்சிது. அப்போ என்ன ஆச்சு, டெட் பாடியாக இருந்துச்சு, பாடி அதுவும் சாம்பலாக போச்சு. எங்கள் தாத்தா எங்கே போயிட்டார், மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பூர்வாசனம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு ஆடு கொடுக்குறாரு.
சொர்க்க பதவியை அடைந்தார் அப்படின்னு. அடப்பாங்க, சொர்க்க பதவியா? அப்ப தேகம் தேகம் இங்கதான் இருக்கு. அவர் போயிட்டார், புத்திரனை விட்டுட்டார், தனத்தை விட்டுட்டார், தேகத்தை விட்டுட்டு அவர் தனியா பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டார். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா எப்போ அப்ப நமக்கு நல்லா தெரியுது, அவர் வேற, புத்திரன் வேற, வித்தம் வேற, வித்தம்னா செல்வம், செல்வம் வேற, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடி வேற. அதே மாதிரி ததா அது போலவே அப்பியாத்மத்வேன அபிமதாத், எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா இந்த தேகத்தில் இருக்கும் போதே என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தில் இருக்கும் போதே நான் பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற அப்படின்னு ஒருத்தன் அறிஞ்சு, அபிமதாத் தேகாதகே புருஷ, இந்த தேகாதியில இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான், டோட்டல் கான்சியஸ்னஸ்ல இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா இந்த தேகம் என்னுடையது அப்படின்னு கிரகணம் பண்ண மாட்டான். அப்ப அதுல அபிமானமும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவன் தனிச்சிருப்பான். தேகத்தில் இருந்தாலும் அவனுக்கு தேகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது. எப்படி இறந்து போனவங்களை நம்ம அனுமானம் பண்றோமோ அதே மாதிரி தேகத்துல இருக்கக்கூடிய ஞானி புருஷர்களையும் தேகத்துல எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்ப குருநாதர் அந்த தேகத்துல இருக்காருன்னா இல்ல, அவர் டோட்டல் கான்சியஸ்னஸ் ஆயிட்டார், பிரம்மஸ்வரூபம் ஆயிட்டார், சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் அவர். அப்ப சாட்சாத் பிரம்மஸ்வரூபமா, அப்ப தேகம் வேற அவர் வேற, தேகம் இல்லை. யாராவது ஞானி புருஷர்களை இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிழமை இருக்கான்ல, யாரு அந்த கிழமை, யாரு, ரமணன் ஒரு ஆள் இருந்தான்ல, ஆமா, முக்தன் ஆனதுக்கு பிறகு அவர் செயின்ட் ஆயிட்டாரு. அப்ப முக்தி அடைகிற வரைக்கும் அவர் நம்மள மாதிரிதான். அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மரியாதை வேண்டி இருக்கு. அவன் தான் ஏன் அப்படின்னா அதுல இருந்த தத்துவம் பாத்தீங்கன்னா சமஷ்டி ஆகி போச்சு, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருச்சு. நான் வண்டியில் 2 வீலர்ல போகும்போது ஹாய் அப்படின்னு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் போறது, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு பிரம்மஸ்வரூபமா. யாரெல்லாம் தன்னுடைய குருநாதர்களை பிரம்ம அனுபூதி அடைஞ்ச ஞானி புருஷர்களை தேகமா பாக்குறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க அறியலைன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா தேகம் பிரம்மம் இல்லை, தேகம் பிரம்மம் இல்லை, தேகத்துக்கு வேறானது பிரம்ம தத்துவம். அது பாத்தீங்க அப்படின்னா சர்வ வியாபகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் 40வது ஸ்லோகம், யதோல்முகாத் விஸ்வலிங்காத் தூமாத்வாபி ஸ்வசம்பவாத் அப்யாத்மத்வேனாபிமதாத் யதாக்னிஹி ப்ருதக் உல்முகாத் யதோல்முகாத் விஸ்வலிங்காத் தூமாத்வாபி ஸ்வசம்பவாத் அப்யாத்மத்வேனாபிமதாத் யதாக்னி ப்ருதக் உல்முகாத். உள்முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விறகு கட்டை, ஃபயர்வுட் சொல்றோம்ல, அந்த விறகு கட்டை ஃபயர்வுட்ல கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம். அந்த கொல்லிக்கட்டைக்கு பேர் உள்முகம்னு பேர். யதா உல்முகாத் விஸ்புலிங்காத், உள்முகம்னு சொல்லக்கூடிய அந்த கொல்லிக்கட்டையில விஸ்புலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த கொல்லிக்கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்க கொல்லிக்கட்டையில இருந்து என்னன்னா விஸ்புலிங்கம் அப்படின்னா தீப்பொறியானது பறக்கும். அந்த விஸ்புலிங்காத் தூமாது வாப்பி, அதுல இருந்து வேற என்ன வரும், அந்த கொல்லிக்கட்டையில இருந்து புகையா வரும், புகை வரும். அப்புறம் நெருப்பு கதிர்கள் பாத்தீங்கன்னா செதறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வசம்பவாத், எதுல இருந்து உண்டாச்சு, அந்த அக்னியில இருந்து உண்டாச்சு. அந்த அக்னியில இருந்து ஸ்வசம்பவாத்னா அந்த அந்த தீக்குச்சியில இருந்து, அந்த கொல்லிக்கட்டையில இருந்த அக்னியிலிருந்து தீக்கதிர்கள் பாத்தீங்கன்னா வெளியில வந்துச்சு, தூமமானது வெளியில வந்துச்சு. அப்படி ஆத்மத்வேன அபிமதாத். இப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் கட்டையில இருந்து வருமா நெருப்பு பொறி? சரி, நான் கேட்கிறேன், நெருப்பு பொறி அக்னியா? இல்ல. இது தூமம் பாத்தீங்கன்னா புகை அக்னியா? இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், அக்னி வேற தூமம் வேற, அந்த கட்டை வேறன்னு பிரிச்சறியணுமா? அந்த கட்டை வேற, அந்த கட்டையில இருக்கிற அக்னி வேற, அந்த கட்டையில இருந்து உண்டான புகை, அக்னியில இருந்து உண்டான புகை வேற, அக்னி வேற, அந்த கட்டை வேறன்னு பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த தேகம் பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் பாத்தீங்கன்னா புகை,
இந்த ரெண்டுத்துக்கும் வேற சைத்தன்யம்ன்ற அக்னியானது இருக்கு. சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து புகை இல்லை, அக்னி வந்து பாத்தீங்கன்னா விறகு கட்டை இல்லை. ஆத்மா வேற, அது ஸ்தூல தேகமும் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அப்படி ஆத்மத்வேன அபிமதாத், நீங்க ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அறிந்த நிலையில, ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிறது வேற, இந்த ஆனா அக்னி எங்க இருக்கு? அக்னி வந்து பாத்தீங்கன்னா அந்த விறகு கட்டையில இருந்து தான் உண்டாச்சு. ஆனா அக்னி வேற, விறகு கட்டை அதுல இருந்து தான் உண்டாச்சு, அக்னில இருந்து தான் உண்டாச்சு புகை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா புகை வேற, அக்னி வேற. இந்த விதமா இந்த ஆத்மாவை வேற என்றும் ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்களுக்கு வேறாக இருக்கிறது என்றும் அபிமதா ஆத்மத்வேன அபிமதாத், நீங்க ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொண்டால் என்ன ஆகும்? யதா அக்னிகி பிருத்தக் உள்முகாத், எந்த விதமா கொல்லிக்கட்டையிலிருந்து அக்னி வேறோ அதே மாதிரி இந்த தேகத்திலிருந்து நான் வேறு என்று ஒருத்தன் அறிஞ்சிட்டான் அப்படின்னா இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் சித்திக்காது. அதுக்கப்புறம் பூதேந்திரியாதந்த கரணாத் பிரதானா ஜீவ சந்நிதாத் ஆத்மா ததா பிருதக் திரஷ்டா பகவான் பிரம்ம சந்நிதः. பூதேந்திரியாந்த கரணாத் பிரதானா ஜீவ சந்நிதாத் ஆத்மா ததா பிருதக் திரஷ்டா பகவான் பிரம்ம சந்நிதः. பூதேந்திரிய அந்த கரணாத், இந்த கொல்லிக்கட்டை எது? கொல்லிக்கட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள், இந்த இந்திரியங்கள், இது எல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த தேகம் இருக்குல்ல, இது கொல்லிக்கட்டை. கொல்லிக்கட்டை இருக்கா சிமிச்சாச்சி? கொல்லிக்கட்டை இருக்கா? அஜித் சார் இருக்கா? இது லிட்ரேச்சர்ல இருக்கா? எங்க காணோம்? அஜித் சாரே காணோம். இருக்கு, கொல்லிக்கட்டை இருக்கு. அப்ப அந்த கொல்லிக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா ஜடம் தானே கொல்லிக்கட்டை. அந்த ஜடம் மாதிரி எது அப்படின்னா பஞ்சபூதங்கள், அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம் சொல்லக்கூடியது புகை. புகை வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம் வெளியில வருது இல்ல, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கு, இதெல்லாம் தெரியுது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் வந்து அந்த கரணம், இதெல்லாம் புகை மாதிரி இருக்கு. அப்படிப்பட்டதுல இருந்து பிரதானாத், இதெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது? எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதின்னு சொல்ற பிரதானத்திலிருந்து மாயையிலிருந்து உண்டானதா இருக்கு. அப்போ இந்த மொத்தம் எத்தனை தத்துவங்கள் நம்ம பார்த்துருக்கோம்? அவ்யக்தம், அது மூல பிரகிருதின்னு பேரு. அதுல இருந்து மகத்தத்துவம் வந்துச்சு, அப்புறம் அகங்கார தத்துவம் வந்துச்சு, அப்புறம் மனசு வந்துச்சு. அப்ப இதெல்லாம் அந்த கரணத்துக்குள்ளார கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச மகா பூதங்கள், அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 23 தத்துவங்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாயா. இது எல்லாத்துக்கும் வேற வந்து பாத்தீங்கன்னா பிரதானாத் ஜீவ சந்நிதாத். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற இதுல என்ன, இந்த சூக்ஷ்ம தேகத்துல உண்டாகிற ரிஃப்ளக்ஷன், சுத்த பிரம்மத்தோட ரிஃப்ளக்ஷன் எங்க உண்டாகுது அப்படின்னா எப்படி ஆகாசத்துல இருக்கிற சந்திரனோட பிரகாசம் ரிஃப்ளக்ஷன் ஜலபாத்திரங்கள் எல்லாம் உண்டாகுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தோட ரிஃப்ளக்ஷன் எங்க உண்டாகுது? இந்த அந்த கரணத்துல உண்டாகுது. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நான் 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 சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஜீவ சந்நிதா, ஜீவன் ஜீவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவ கூட்டத்துக்கு அந்நியமா என்ன இருக்குன்னா ஆத்மா ததா பிருதக் திரஷ்டா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? திரஷ்டா திருஷி மாத்திரஹா. ஆத்மா யாரு அப்படின்னு கேட்டினா வெறும் திரஷ்டா. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகத்துல பார்க்கும் போதே நம்ம சொன்னோம், முதல் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கோம், திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், திரஷ்டா ஆத்மா, திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், திருகேவாத்மா விவேகினஹ. திருக்கு ஏவ ஆத்மா விவேகினஹ. திருக்குனா என்ன அர்த்தம்? திரஷ்டா. திரஷ்டானா என்ன அர்த்தம்? சைத்தன்யம், திருஷி மாத்திரஹ. வெறும் சைத்தன்யம் தான் திரஷ்டா, அவனதான் ஆத்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆத்மா ததா பிருதக் திரஷ்டா. இந்த கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த அவ்யாக்கிருதம்ன்ற பிரதானம், இது 23 24 தத்துவங்களுக்கு வேறா என்ன இருக்கு? ஆத்மான்னு ஒண்ணு தனியா இருக்கு. அந்த ஆத்மா தான் திரஷ்டா. அந்த ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரம்ம சந்நிதா. அந்த ஆத்மா தான் பகவான்.
அந்த ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்ற பெயரை உடையது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஆத்மா கண்ணியமா பிரம்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தான். ஆனா பாவிக்கணும், அகண்டமா நான் இருக்கேன் அப்படின்னு பாவிக்கணும். அப்படி பாவிக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட மாட்டீங்க. நிறைய மெடிடேட் பண்றவங்களாம் ரமணாசிரமத்துல நிறைய பேர் போவாங்க வருவாங்க, என்ன செல்ஃபிஷா இருக்காங்க. இந்த யோகிகள்கிட்ட நான் பார்த்துருக்கேன், நார்த் இந்தியாவிலாம் டிராவல் பண்ண இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த வேதாந்தம் இல்லாத ஒரு யோகத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கோமா, சேவிங்ஸே ஒண்ணு நாங்க வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் எடுத்து நல்ல வான வேடிக்கை தான். யாரு என்ன தட்சணை கொடுத்தாலும் வான வேடிக்கை தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைத சாஸ்திரம் நல்லா உள்ள போறதுனால. டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம், மரணம் வந்தாலும் வந்து பகவான் தான் கோரப்பல்லா இருக்க போறார். மரணம் வருமா? ஆமா, இந்த தேகத்துக்கு மரணம் வரும். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன பிராரப்தமோ அதுதான் கிடைக்கும். அப்ப நீ உனக்காக வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணிக்காத, ஈஸியா இரு, பகவான் பார்த்து பாருங்க, ஃப்ரீயா இரு, பிராரப்தம் என்ன இருக்கோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு இதா இருக்கலாம். ஆனா வேதாந்தம் கேட்காம யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் யோகியா இருக்காங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகம் தெரியாம வெறும் வேதாந்தியா இருக்காங்க. இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபிஷா இருப்பாங்க. தனக்காக தனக்காக தனக்காகன்னு தன்னோட குரூப்புக்காகவும் தனக்காகவும் தன்னுடைய குரூப்புக்காக மட்டும்தான் சொல்லுவான். வசுதேவ குடும்பக்கம் அவனுக்கு வரவே வராது. விராட்டை பத்தி அவனுக்கு யோசிப்பே இருக்காது. அகண்டமான பிரம்ம தத்துவத்தை பத்தி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுவான் ஒழிய கொண்டு வர முடியாது. அப்ப யோகிகள் என்ன பண்றாங்க, இந்த 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 ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு அகண்ட போதம் வேதாந்தத்து மூலமா இப்ப 13வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். 12வது சாப்டர் ஆரம்பிக்கும் போது சந்தி ஸ்தானமா இருந்து சொல்ல ஆரம்பிச்சோம். 13வது சாப்டர் பகவத்கீதையில இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது. அப்ப அதை படிக்காம அதை நல்ல விசாரத்துக்கு கொண்டு வராம உபனிஷதங்கள்ல இருக்கக்கூடிய அத்வைத சித்தாந்தம் படிக்காம ஒருத்தன் யோகியா இருந்தானா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸோட நின்றுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிரம்மம் நான் அப்படின்னு பாவிக்கிற தன்மை வராது, அவன் பிரம்மத்தை அறிய மாட்டான். ஒருவேளை இப்ப நம்ம போற மாதிரி போறோம் அப்படின்னா என்ன சாமி நடக்கும்? அனுபூதியில என்ன நடக்கும்? பிரம்ம பாவம் சொல்லியிருக்கேன்ல, பரம்பிரசங்கியானத்துல இருந்துட்டு தான் பிரம்ம பாவம் பண்ணணும். வேதாந்திகள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? மனோ புத்தி அகங்கார சித்தாடி நாகும். ஏதாவது ஒருத்தன் தேகத்திலிருந்து இந்திரியங்கள்ல போய் நின்னாதான் தேகம் நான் இல்லைன்னு சொல்ல முடியும். மனசுல ஏறி நின்னதுக்கு பிறகுதான் இந்திரியங்கள் நான் இல்லைன்னு சொல்ல முடியும். நான் மேல் ஸ்டெப்ல ஏறினதுக்கு பிறகுதான் கீழ் ஸ்டெப்பை என்ன பண்ண முடியும்? நெகேட் பண்ண முடியும். நான் தேகத்திலே இருந்துக்கிட்டு நான் தேகம் இல்லைன்னு தேக பிரஜையில இருந்துகிட்டு அதை போஷாக்கு பண்ணிக்கிட்டு நான் எவ்வளவு காலம் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும்? வார்த்தையா தான் இருக்கும் ஒழிய அது நேத்தி நடக்கவே நடக்காது. நேத்தி பண்றது தான் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, மேல மேல ஏறி கீழே இருக்கிறத நேத்தி பண்றது. மேல ஸ்டெப் ஏறுவோம், கீழே இருக்கிறத பர்ன் பண்ணுவோம், மேல ஏறுவோம், கீழே இருக்கிறத பர்ன் பண்ணுவோம். அப்படியே மேல போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சுத்தமா எல்லாம் நீங்கி போயிடும், காலில் வந்து நின்று. அப்ப யோகம் இல்லாத வேதாந்திகளுக்கும் இது சித்தமாகிறது. வெறும் பேசிக்கிட்டே இருக்கலாம், சித்தமாகிறது. ஒருவேளை நல்ல வேதாந்தத்தை படிச்சு நிதித்தியாசனம்ன்ற அந்த சமாதி யோகத்தையும் அபியாசம் பண்ணியிருந்தானா அவனோட அனுபூதி என்ன இருக்கும்? பகவத்கீதையில 6, 29, 30, 31 3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கு. அதுதான் இங்க 42ல சொல்றேன். 42வது ஸ்லோகம் பாருங்க. சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே நன்யபாவேன ஈக்ஷதானன்யபாவேன பூதேஷ்விவ ததாத்மதாம் சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷேதானன்யபாவேன பூதேஷ்விவ ததாத்மதாம். அனுபூதி எப்படி சுவாமி இருக்கும்? ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரோட எனக்கு நல்ல முன்னாடி பழக்கம் நிறைய இருந்துச்சு. அது படிக்கிறவங்க என்ற நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, விசாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் வந்து அங்கிருந்தா சொல்றேன். யோகிகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் இப்ப நீங்க யோகம் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இந்தியாவில இருக்கு. நான் ஒரு 2-3 இடத்துக்கு வந்து நான் போயிருக்கேன். போன இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். நானும் ஒரு யோகியா முன்னாடி இருந்தேன். வேதாந்தம் நல்லா உள்ள போறதுக்கு முன்னாடி வெறும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா தன்னை அறிதல் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒழிய இது எல்லாமே தானா அறியணும்ன்றது எனக்கு தெரியல.
வேதாந்தம் படிக்கும் போதுதான் தெரியுது விராட் ரூப உபாசனை, அப்புறம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, அப்புறம் ஈஸ்வர உபாசனை. இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா அகண்டம் கண்டத்துல இருந்து அகண்டத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து அறிதல், பிரம்ம தியானம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நடக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஆரம்பிக்கும் போதே அகண்டத்துலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, வெறும் விஸ்வரூபத்துலதான் ஆரம்பமே. 12வது சாப்டர் ஆரம்பிக்கும் போது சொல்ற விஸ்வரூபே ஈஸ்வரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உபாசனை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா இருக்கக்கூடிய அகண்டமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் ஆரம்பிக்கணும். ஆனா அது மாதிரி உபாசனைகள் இங்க யாரும் ஒழுங்கா சொல்லி தராதனால வைதிகம் இல்லாம போச்சு. அப்படி இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது, கண்டபோதம் தான் எல்லா இடத்துலையும் மைண்ட் பண்றாங்க எல்லாரும். அப்ப ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, சர்வபூத்தேஷு ஆத்மானம், எல்லா பூத்தங்களிலும் சகல ஜீவராசிகளிலும் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானம்னா தன்னையும், எல்லா பூத்தங்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும், புல்லுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும், எறும்புல இருந்து ஆரம்பிச்சு சின்ன புழு பூச்சியில இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு அந்த சைத்தன்யமா இருக்கிற நானை ஒருத்தன் பார்க்கின்றான். அதே மாதிரி சர்வ பூத்தானிச்ச ஆத்மனி, எல்லா பூத்தங்களும் எல்லா சகல பிரம்மாண்டமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸா இருக்கிற என்னிடத்தில் இருக்கிறது. நான் பார்க்கிறேன், அந்த பார்க்கிறவன் இடத்துலதான் சொப்பனம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஜாகிரத பிரபஞ்சமும் சொப்பன பிரபஞ்சமும் பார்க்கிறவன் இடத்துலதான் இருக்கு. அந்த பார்க்கிறவன் யாரு, சைத்தன்யம் மாத்திரம். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்திலையும் நான் இருக்கேன், எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது என்று ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. இந்த முதல் லைன் அப்படியே பகவத்கீதையில 6:29 இருக்கு. செகண்ட் லைன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனகன்னு கீதால இருக்கு. சர்வத்திர சமதர்சன. அதே இங்க போட்டிருக்கு, ஈக்ஷத அனன்யபாவேன. ஈக்ஷத அனன்யபாவேன, ஈக்ஷதனா பார்க்கின்றான். அங்க கீதால ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு, யோக யுக்தாத்மான்னு போட்டுருச்சு. யோகத்தோடு கூடினவன். யோகம்னு என்ன அர்த்தம், சமாதி, யோக சமாதி. சமாதியோடு நிர்விகல்ப சமாதியில இருந்து ஒருத்தன் இந்த உலகத்தை பார்க்கறான் அப்படின்னா, விவகாரத்துக்கு வரும்போது அவன் இந்த உலகத்தை பார்க்கறான்னா எப்படி பார்ப்பான் அப்படின்னு கேட்டா, சர்வத்திர சமதர்சனக. அந்த சர்வத்திர சமதர்சனக அப்படின்றத இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு, சுகமுனிவர் சொல்றார், அனன்ய பாவே. அனன்ய பாவம்னா இது எல்லாம் எனக்கு வேறில்லை, இந்த ஜீவ ஜெகத் எனக்கு வேறில்லை அப்படின்னு பார்க்கின்றான். பூத்தேஷு இவ கதாத்மதாம். இந்த எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்க மற்ற ஜீவராசிகளை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி தன்னையும் பார்க்கிறான். தன்னை எப்படி பார்க்கிறானோ அதே மாதிரி மற்ற ஜீவர்களையும் பார்க்கிறான். அப்ப அனன்ய பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். இதாங்க ஞானத்தோட, அத்வைத ஞானத்தோட முக்கியமான விஷயம் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன விஷயம், யாரு வேதாந்தம் படிச்சிருந்தா தான் இந்த யோகம் சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் மட்டும் நின்று போயிடும். அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அரவிந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகர்ஷியை பற்றி கேட்குறாரு. அவருக்கு சில பாட்டு படிக்காமல் விட்டுட்டார். யாரு, அரவிந்தர் வந்து ரமண மகர்ஷியோட சில விஷயங்களை புரியாமல் விட்டுட்டார். அரவிந்தரோட என்லைட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அரவிந்தர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பார்ஷியல் என்லைட்மெண்ட்னு சொல்லிட்டார். ரமணரோட என்லைட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு, பார்ஷியல் என்லைட்மெண்ட். இது இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாரும் அந்த பார்ஷியல் என்லைட்மெண்ட் தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்லைட்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரமணர் வந்து அப்படி நினைக்கல. ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரையும் தன்னையும் ஒன்னா பாவிச்சார். அப்போ வந்து அவரோட விஷயத்தில் அது ப்ராப்ளம் இல்லை. அவர் வந்து ஈஸ்வரனையும் ஆத்மாவையும் ஒன்னா தான் பாவிச்சு பண்ணார். ஆனால் இங்கே இப்போதைக்கு வேதாந்தம் இல்லை. ரமணர் முந்தின ஜென்மங்கள்ல சிரவண மனனம் பண்ணிட்டு இந்த ஜென்மத்துக்கு கரெக்டா வந்திருக்கார். ஆனா இப்ப ரமணாசிரமத்துக்கு போறவங்க, புதுசா வரவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வெறும் நான்யார் புஸ்தகத்தை மட்டும் படிக்கிறாங்க. பக்தி மேக்சிமம் நிறைய பேர்ட்ட பக்தி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அகமுக்கு வராங்க. அப்படி வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஒருவேளை அடைஞ்சாலும் கூட அது எதை அடைவாங்க, வெறும் நாணை மட்டும் அடைவாங்க. அங்க வந்து பிரம்ம பாவம் இருக்கவே இருக்காது. அகம் பிரம்மாசம் இல்லாம இந்த வெறும் இண்டிவிஜுவல் நான்ல வந்து நின்னதா ஆயிடும். அப்ப இண்டிவிஜுவல் நான்ல வந்து நின்னா என்னது, பார்ஷியல் என்லைட்மெண்ட். பூரணமான என்லைட்மெண்ட் அப்படின்றது இல்ல, கம்ப்ளீட் ஆனது ஹோலிஸ்டிக்கான என்லைட்மெண்ட் சம்பவிக்காது. அப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம் 6:29
30, 31 வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில சொன்னது இங்க சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 43வது ஸ்லோகம். ஸ்வயோ நிஷூயதா ஜோதிர் ஏகம் நானா பிரதீயதே யோனினாம் குணவைஷம்யாத் கதாத்மா கதாத்மா பிரகிருதௌ ஸ்திதः ஸ்வயோனிஷு யதா ஜோதிர் ஏகம் நானா பிரதீயதே யோனீனாம் குணவைஷம்யாத் ததாத்மா பிரகிருதௌ ஸ்திதः. ஸ்வயோனிஷு யதா ஜோதி. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு குத்து விளக்கு, ஏதாவது பெரிய விளக்குல ஒரு தீபம் போடுவோம். நல்லா ஒரு மடக்கு, இந்த பெரிய மண் மடக்கு வந்து வாங்கி அதில் ஒரு பெரிய திரியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நல்லா நிறைய எண்ணெயை விட்டு வீட்டோட வாசலில் கோலம் போட்டு அதை வச்சுக்குவோம். வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், மற்ற விளக்கெல்லாம் இருக்குமா, அந்த மற்ற விளக்கெல்லாம் எதுலேருந்து ஏற்றுவோம், இந்த விளக்கோட தீபத்திலேருந்து ஏற்றி 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 எல்லாத்தையும் வைப்போம். அதே மாதிரி யோனீனாம் குணம் எங்க விட்டோம், ஸ்வயோனிஷி யதா ஜோதிர் ஏகம். முதல் தீபம் இருக்குல்ல, ஸ்வயோனின்றதுக்கு அர்த்தம் முதலா இருக்கக்கூடிய பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு தீபத்திலிருந்து இருக்கக்கூடிய தீபம் எத்தனை, ஏகம் ஜோதி. அதுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, அதான் பிரம்ம மாதிரி. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நானா பிரதீயதே, அநேக 108 தீபத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுல இருந்து ஒவ்வொன்றா பற்ற வச்சு கொண்டு போய் வீடு ஃபுல்லா வச்சாச்சு. இப்ப வீடு ஃபுல்லா எப்படி தெரியுதுன்னா, 108 தீபம் தெரியுது நமக்கு. இந்த 108க்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, 109வதா ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான தீபம். ஆனா எப்படி தெரியுது, ஒரே தீபம் தாங்க, ஒரே அக்னி தான், ஒரே ஜோதி தான். அந்த ஒரே ஜோதி தான் வந்து பாத்தீங்கன்னா 108 ஜோதியா எப்படி தெரியுதோ அதே மாதிரி யோனினாம் குணவைஷம்யாத். யோனி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு யோனி தான். எது, இந்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா யோனின்னு சொல்றது. இந்த ஒரே ஒரு யோனிகள், எது யோனிகள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு யோனி. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை, ஒன்று மண், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற 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 விதவிதமான தீபங்கள். இதெல்லாம் வெரைட்டியாக தீபங்களை ஏற்றுறோம். இதெல்லாம் யோனிகள்னு பேர். தேவதைகள், மனுஷங்கள், ராட்சசர்கள், பட்சிகள், விலங்குகள் அப்படின்னு அநேக யோனிகள். அந்த யோனிகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமோ குணமா இருக்கிறது நமக்கு கீழே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும். மனுஷ யோனிகளா இருக்கிறது ராஜச பிரவருத்தி, ராஜசம். தமோ ராஜசம். தேவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோகத்துல பரலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாத்விக அம்சம். அப்ப இந்த 3 குணங்களோட வைஷமியத்தினால, விஷமத்தன்மையினால இந்த தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிறது. இந்த தேகங்கள்ல வந்து தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள், பாதாள லோகத்துல இருக்கிறவங்க, மற்ற ஜீவராசிகள் அப்படின்னு இது எல்லாம் எதனால உண்டாச்சு அப்படின்னா, குணத்தோட விஷமத்தன்மையினால வேற வேற விதமான தேகங்கள் உண்டாச்சு. விளக்கு மாதிரி அநேக விளக்குகள் உண்டாச்சு. ஆனா அதுல இருக்கக்கூடிய எல்லா சைத்தன்யமும் என்னது, ஒரே ஒரு சைத்தன்யம் தான், பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா ஜீவராசிகளா ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்லா கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு கண்ணாடி கடைக்கு போறோம், ஃப்ரேம் போடுற கடைக்கு. ஏகப்பட்ட கண்ணாடி வச்சிருக்கான். நான் நம்மளை பார்க்கறது ஒரு சந்தோஷம் இல்லை. நான் எங்கே போனாலும் கண்ணாடியை பார்த்துக்கிறதா, நல்லா இருக்கனே. நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போவோம். ஸ்வீட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியாக வச்சுருக்காங்க, சுற்றி கண்ணாடியாக வச்சுருப்பான். நான் என்ன பண்ணுவேன், இப்படி போவோம், இப்படி பார்ப்பேன். ஏன்னா அதில் ஒரு இடத்துல மட்டும் கண்ணாடியை துண்டு பண்ணி ஒரு பெண்டு பண்ணி வச்சுருப்பான். நான் ஒரே ஆளை அன்னைக்கு காட்டுறேன் பாருங்க, உள்ள நுழையும் போதே இருக்கு. நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா பல ரூபம் தெரியும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பல ரூபமாக தெரியும். நான் ஒரே ஆள் சைடு வேற வேற விதமா ஒரு சின்னதுதான், ஒரு 10 உருவம் தெரியும். அது பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஆசை, கண்ணாடியை பார்க்கும்போது ஆசை. ஒரே ஆள் 10 ஆளா தெரியற மாதிரி. எதனால, அந்த கண்ணாடியோட விசேஷத்தினால, மீடியம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோட விஷமத்தன்மையினால இந்த ஆத்மா பிரகிருதௌ ஸ்திதா, இந்த பிரகிருதியா இருக்கக்கூடிய 3 குணங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகி அநேகங்களாக தெரிகிறது. 44வது ஸ்லோகம்.
தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதசதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதசதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் வந்தாச்சு. தஸ்மாத் ஆகையினால், இமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம். இமாம் ஸ்வாம்னா இந்த பகவானுடைய தெய்வீ பிரகிருதி. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாயாமேதாம் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. கீதால வந்து பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல 21 நினைக்கிறேன், 7:21 எவ்வளோ 14 7:14 போட்டு பக்கத்துல. தஸ்மாத் இமாம் ஸ்வாம் பிரகிருதி. ஸ்வாம்ன்றதுக்கு அர்த்தம் தன்னுடைய, இமாம்னா இந்த தன்னுடைய தெய்வீம் பிரகிருதி. தெய்வீம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வைஷ்ணவி மாயான்னு பேர். விஷ்ணுவை சார்ந்து இருக்கிற விஷ்ணு மாயான்னு பேர். விஷ்ணு மாயான்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அபின்ன சக்தின்னு பேரு. தனி இல்லை சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இல்லை. ஒரு தீபம் இருக்கு, தீபத்துக்கு கீழே ஷேடோ வருது அப்படின்னா, தீபம் இல்லைன்னா என்ன இருக்கும், அந்த ஷேடோ இருக்காது. அப்ப தீபத்தோட அங்கமாதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்சமாதான் அந்த ஷேடோவை நம்ம கணக்கு பண்ணணும். சுதந்திரமா ஷேடோ மட்டும் இருக்காது, தீபத்துக்கு கீழே தான் அந்த ஷேடோ கிரியேட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயான்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது, வைஷ்ணவி மாயான்னு பேரு. பகவானோட சொந்த சைத்தன்யத்தோட பிரம்மத்தோட ஷேடோவா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மாயா எப்படிப்பட்டது சுவாமி, அதோட லட்சணம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா, சதசதாத்மிகாம் சன்னாபிபயாத்மிகானோ. வேகச்சுடாமணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுது, மாயையை பத்தி லட்சணம் சொல்லும்போது சொல்லுது, அது சத்துன்னு சொல்லலாம், இருப்புள்ளதுன்னு சொல்லலாம், அதுக்கு வந்து எக்ஸிஸ்ட் இல்லை, அசத்துன்னு சொல்லலாம். ஷேடோ இருக்கா, ஆமா இருக்கு, தெரியுது இல்ல, கையில காட்டுங்க பார்க்கலாம், பிடிக்க முடியுமா ஷேடோவை, பிடிக்க முடியாது. தேகத்தை பிடிச்சிடலாம், ஆனா என்னோட ஷேடோவை பிடிக்க முடியாது. ஆனா இருக்கா, இருக்கு, பார்க்கறதுக்கு இருக்கு, ஆனா பிடிக்க முடியுமா, பிடிக்க முடியாது. அப்ப அதை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, இருப்பு உள்ளதுன்னு சொல்ல முடியாது, இருப்பு இல்லாததுன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் இல்ல உள்ளது. உபயாத்மிகான்னு பேரு, அதுக்கு என்ன பேரு, உபயாத்மிகான்னு பேரு. சதசதாத்மிகாம், சத்து அசத்து ரெண்டு ரூபத்திலும் இருக்கக்கூடியது இந்த ஷேடோவா இருக்கிற மாயா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு பிறகு சன்னாப்பிய சன்னா பிபயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னா பிபயாத்மிகானோ. இது பிரம்ம தத்துவத்துக்கு வேறானதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு வேறானதும் இல்லை. அப்ப வேறையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறையும் இல்லை. தீபத்தோட அந்த ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா வேறையும் இல்லை, ஆனா வேறு இல்லாததும் இல்லை, சேர்ந்தும் இல்லை, அது தனிச்சும் இல்லை. அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வேறில்லை, வேறு இல்லாததும் இல்லை, அப்படி சொல்றது உபயாத்மிகா. அப்போ சன்னாப்பிய சன்னாபிபயாத்மிகானோ பின்ன ஆப்பிய அபின்னாப்பிய பின்னாபிபயாத்மிகானோ. பின்னம்னு சொல்லலாம், அபின்னம்னு சொல்லலாம், ரெண்டு உபயஸ்வரூபமா இருக்கிறது. நங்காப்பிய நங்காபிபயாத்மிகானோ, அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு அங்கமாவும் இருக்கு, அங்கம் இல்லாமலும் இருக்கு. அதுக்கு அங்கம் இருக்கு, அங்கம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாயைக்கு 3 குணங்கள் இருக்கு, அது அங்கங்கள்னு சொல்லலாம். குணங்கள் இருக்கா அப்படின்னா பிடிச்சு காட்ட முடியுமா சாமி குணங்களை? ஒரு குணத்தையும் நம்மளால பிடிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உபயாத்மிகா, அங்கமில்லை, அவயவங்கள் இல்லாதது, அவயவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். மகாத்புதா. அது எப்படிப்பட்டதுன்னா என்ன சுவாமி சொல்ல வரீங்க அது அப்படின்னா, ஐயோ அது அற்புதம்ங்க, இந்த உலகத்திலே ரொம்ப அற்புதமானது எது அப்படின்னா மகாத்புதா, ரொம்ப அற்புதமானவள் இந்த மாயா. அனிர்வச்சனீய கியாதி, வாக்குனால இது இவ்வாறுன்னு சொல்ல முடியாத, அனிர்வச்சனீயமா இருக்கக்கூடியது, நிர்ணயம் பண்ண முடியாது, கன்க்ளூஷனுக்கு வர முடியாதது எதுவோ அதுதான் மாயா அப்படின்னு இங்க சொல்லிருக்கு. சரி, அது என்ன பண்ணும் சாமி? இருக்கட்டும், உபயாத்மிகாவா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அது என்ன பண்ணுனா துர்பாவியாம், துர்விபாவியாம்.
துர்விபாவியாமனா எனக்கு வேற இந்த மாயையை பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சார். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தோத்து போயிட்டே இருக்கேன். இப்ப நான் டெய்லி தோத்து போயிட்டு இருக்கேன். டெய்லி 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 அபியாசம் வரணும்ல. சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியாது அப்படின்னு விட்டுருந்தேன்னா சைக்கிள் ஓட்ட முடியாம போயிருக்கும்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 உளுந்து எந்திரிச்சு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு வேற இந்த மாயைனா என்ன, இந்த மனசுனா மாயைனா என்னது, மனசு ப்ரொஜெக்டர் தானே. மாயைனா என்ன, வாசனைனா என்ன, இந்த தாட்டுனா என்ன, இந்த உலகம் என்ன, இந்த காலம்னா என்ன, இதெல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் எனக்கு வேறானது இது, எனக்கு வேறானது இது, எனக்கு வேறானது இதுன்னு காலையில எந்திரிச்சோன்னு பார்த்துக்கிட்டே தூங்கி போயிட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்க பிரசன்னம் ஆயிடுச்சு. நல்ல காலையில வெக்க பார்க்கும்போது நல்ல பிரசன்னம். அப்பா நல்ல பிரசன்னம் ஆயிடுச்சு. வேலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற வேலை தான். என்ன தாட்டு வருது, எங்க இருந்து வருது தாட்டு, எது நடந்தாலும் பார்க்கணும் நுணுக்கமா பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் எங்க இருந்து நான்ற தாட்டு வருது, நான் யாரு நான்ற தாட்டு எங்க இருந்து வருது, இது பார்த்துக்கிட்டே போயாச்சு. நாம் விபாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுது, கொண்டு போய் லயத்துக்கு கொண்டு போய். சரி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா விபாகம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விக்ஷேபத்துக்கு கொண்டு போயிரு. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இது என்ன ஆச்சு, அப்படின்னு ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துக்கு விக்ஷேபத்துக்கு போயிடுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாயைய இந்த நானோட சேர்ந்து இருக்கிற ஷேடோ தானே, இந்த ஷேடோவை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற பிரிச்சு பாக்குறது அப்படின்றது துர்விபாவ்யாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த வந்து பாத்தீங்கன்னா பிரித்தறிய முடியும். ரொம்ப கஷ்டம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பெயின் வந்தா, பல்வலி வருது, ஐயோ பல்வலிக்குதே அப்படின்றோம். நான் பல்வலியை பார்க்கிறவன் யோசிக்க முடியுமா? இருக்கிறதுல தலைவலி கூட பரவாயில்ல, இந்த பல்வலி வந்தா அவ்வளவுதான் உச்சந்தலைக்கு ஏறுமா. ஐயோ நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குமே. பல்வலி வந்தா பல்வலி வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்கறது எவ்வளவு கஷ்டம். டஃப் இல்லை, ரொம்ப டஃப் இல்லை. அப்ப ஒவ்வொன்றத்தையும் நான் பார்க்கிறவன் அப்படின்னு இதெல்லாம் மாயான்னு பிரிச்சு பார்க்கறது ரொம்ப 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 துக்கேன விபாவியம். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பிரித்தறியக்கூடியதா இருக்கு. ஆச்சாரியார் சொல்றாரு, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, நம்ம விரோச்சன வித்யான்னு ஒண்ணு இருக்கு. சாந்தோக்கியம் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சாந்தோக்கியம் படிக்கும்போது அசுரகுல தலைவனா இருக்கக்கூடிய விரோச்சனன், அப்புறம் தேவர் குலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், இந்த 2 பேருக்கும் அனௌன்ஸ் பண்றாரு அப்பா. என்ன பண்றாருன்னா, யார் வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறிகிறானோ, இந்த பிரம்மத்தை அறிகிறானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அதிபதி ஆயிடுவான் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் அப்படியே ஆசை தானே, தேவர்களுக்கும் சரி இந்திர அசுரர்களுக்கும், நம்ம எல்லாத்துக்கும் ராஜாவா ஆயிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க, உங்க ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. இவங்க ரெப்ரசன்டேட்டிவா இந்திரனையும் விரோச்சனையும் 2 பேரும் அனுப்புறாங்க. இந்த 2 பேர் போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஜலத்தை காட்டுறாரு. நல்ல குளம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பஷ்டமா ஆடாத தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீ எதை தண்ணியில பாக்குறியோ அதுதான் நீ அப்படின்ட்டு போயிட்டேன். தண்ணியில பாக்குற நான் தான் அப்படின்னோன்னு விரோச்சனன் என்ன பண்ணிட்டா, ஓ தேகம் தானே தண்ணியில தெரியுது, தண்ணியில பாக்குறான். பார்த்தா இவனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜலத்துல ஆடாத ஜலத்துல தெரியுது. தெரிஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டான், இந்த தேகம்தான் அப்பா நான் சொல்றாரு, ஆத்மான்னு சொல்றாரு அப்படின்னு தேகமே ஆத்மான்னு எடுத்துக்கிட்டு அவன் முதல் உபதேசத்திலே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டான், அப்பா நான் வந்து ஆத்ம ஞானத்தோட வந்திருக்கேன், இந்த தேகம்தான் ஆத்மா. அப்ப என்ன பண்ணணும், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போஷாக்கா வச்சுக்க முடியுமோ அடி உத குத்து வெட்டு, எவனை வேணா என்ன வேணா பண்ணு, உன் தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாத்திரத்துல அசுரர்கள்லாம் என்ன பண்றாங்க, தன்னோட தேகத்தை சுகமா வச்சுக்கிறதுக்கு என்ன காரியம் உண்டோ எல்லா எக்ஸ்ட்ரீமா எல்லா காரியத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பாக்குறான், நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான், தலையை சுருந்திட்டே பார்த்துட்டு இருக்கான். லைட்டா காத்தடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, மெதுவா ஆடும்போது பாக்குறான் ஆத்மா அச்சலகன்னு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க. சத்துவ குணமாச்சே, யாராவது ரிஷிகள்லாம் வந்திருப்பாங்க, ஆத்மான அச்சலம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அச்சலம்னு ஒருத்தவங்க சொன்னாங்களே, இது இந்த தேகம் வந்து தண்ணியில தெரிகிற தேகம் ஆடுதே
அப்படின்ட்டு அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, வந்து என்னப்பா இது மாதிரி அச்சலகன்னு சொன்னாங்க, இது ஆடுதே அப்படின்னு. இப்போ 32 வருஷம் தபஸ் பண்ணிட்டேன். 32 வருஷம் ஏற்கனவே தபஸ் பண்ணிட்டு தான் முதல் உபதேசம் வாங்கியிருக்கேன். திரும்பவும் போய் தபஸ் பண்ணணும்னா ஐயோ 64 வருஷம் ஆச்சு போய் தபஸ் பண்றான். தபஸ் என்னது? இந்திரிய நிக்கிரகம், மனோ நிக்கிரகம், ஏகாகிர சித்தத்துக்கு வர. அப்ப தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப வந்து கேட்கிறான், சொப்பனத்துல யாரு தெரிகிறானோ அவன் தான் நீண்ட. சொப்பனத்துல யாரு தெரியுறா? சொப்பனத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர் வருதா. அப்ப திரும்ப தலையை சொல்லிட்டே நிக்கிறான், அப்பா சொப்பனத்துலதான் நிறைய கேரக்டர் வந்துட்டே இருக்கேன். நான் ஒரு நாள் பிச்சைக்காரனா இருக்கேன், ஒரு நாள் ராஜாவா இருக்கேன், இது மாதிரிலாம் கேரக்டர்லாம் தெரியுதே சார் அப்பா அப்படின்னு கேட்டோன்னே திரும்ப 32 வருஷம் தபஸ் பண்ணு. அப்ப என்ன அர்த்தம்? தண்ணியில தெரிஞ்ச தேகமும் ஆத்மா இல்லை, அது ஷேரும். அதுக்கப்புறம் சொப்பனத்துல தெரிஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லை, அது சூக்ஷ்ம தேகம். ஸ்தூல தேகமும் ஆத்மா இல்லை, சூக்ஷ்ம தேகமும் ஆத்மா இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப 3வது முறை 32 வருஷம் 96வது வருஷம் பூர்த்தியாய் திரும்ப வந்தோன்னு அப்பா சொல்ற, தூக்கத்துல எவன் இருக்கானோ அவனே ஆத்மா அப்படின்னு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா தூங்கிட்டு இருப்பாங்க. நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட கேட்கிறான், அந்த நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு இருக்கே, எனக்கு இதுலயும் கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்றாரு, என்ன பண்ற, போ இன்னும் ஒரு 5 வருஷம் தபஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு. அப்போ 32 96 வருஷம் பிளஸ் 5 வருஷம் தபஸ் பண்ணோன்னா 101 வருஷம். 101 வருஷம் தபஸ் பண்ணோன்னா அவர் திரும்ப வரவே இல்லை. தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நான் தான் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு அவன் அறிந்தான். ஒன்றும் அறியவில்லைன்றது கூட அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிடுது? விடயமே. அந்த ஒன்றும் அறியவில்லைன்னது ஷேடம், இந்த மாயா. இந்த மாயையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அபின்னம், அதுவும் கூட ஒண்ணு இல்லவே இல்லை, இருக்கிறது நான் மாத்திரம் அப்படின்னு ஒருத்தன் அறிஞ்ச மாத்திரத்துல அகண்ட போதமானது உண்டாகி. அப்ப 5 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவன் திரும்ப வருவதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா ஆயிடும். உபதேசம் முடிஞ்சது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, எதுக்காக இவ்வளவு வருஷங்கள் அப்படின்னா ஸ்வபாவ தோஷவசாத் அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு. இந்திரனா இருந்தாலும் கூட, சர்வ சாஸ்திரங்களை தெரிஞ்சவனா இருந்தாலும் கூட, தன்னுடைய சுபாவ தோஷத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானத்தினால மூடி மறைக்கப்பட்டதா அவங்களுடைய புத்தியானது இருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 7 வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:14 7:24 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்வார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:25 சொல்வார், நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன் பிரகாசிக்கிறது இல்லை? எல்லாத்துக்கும் தெரியறது இல்லை. நான் ஏன் தெரியறது இல்லை அப்படின்னா, சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக, எல்லாத்தோட புத்தியையும் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அந்த யோக மாயினால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. அதனால நான் யாருக்குமே தெரியறது இல்லை. மூடோயம் நாபிஜானாதி, இந்த முட்டாள் உலகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? துவைத்தத்திலேயே நாமரூபத்திலேயே மயங்கி போய் கிடக்கும். இந்த நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறத என்ன அறியறது இல்லை. மாம் அஜம் அவ்யயம், பிறப்பில்லாத இறப்பில்லாத அவ்யய சுரூபமா அக்ஷர பிரம்மமா அவ்யக்தமா இருக்கக்கூடிய என்னை அறிவதில்லை அப்படின்னு. அதேதான் இங்க சொல்லுது, துர்விபாவியாம் பராபாவிய. அது என்ன பண்ணுது? அந்த மாயா பிரிச்சறியறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்திரனுக்கே 101 வருஷம் ஆயிருக்கு. போகவாசனை. இந்திரனுக்குலாம் என்ன இருந்திருக்கணும்? ஒரே போகம். இந்திர லோகத்துல தானே ஒரே டான்ஸ், ஆட்டம் பாட்டம், ஒரே கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்திலேயே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நிறைய ட்ரக்லாம், பெரிய பெரிய ட்ரக்லாம் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்க சின்ன சின்ன ட்ரக், அபின்னு, கஞ்சா, இதெல்லாம் அல்பம். அதெல்லாம் அங்க இருக்கிற ட்ரக் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட காலம் வந்து ஆனந்தத்திலேயே மிதந்துகிட்டு இருக்கலாம். ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே உல்லாசத்துல இருக்கலாம். அவனை கொண்டு வந்து ஆத்ம ஞானத்துல நிப்பாட்டிங்கன்னா அவன் போகத்திலேயே இருக்கிற வாசனையினால என்ன பண்ணிருக்க, மூடி மறைச்சிருக்கு. அதனால பிரிச்சு அறியறது தேவர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சத்துவகுண பிரதானமா இருந்தாலும் தேவர்களுக்கும் கஷ்டம். இந்த பிராமணர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பிராமணர்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு இருக்க சத்துவகுணம். இந்த சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கும், ஞானம் இருக்கும். சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் இருக்கும்.
ஆனா இவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்மள்கிட்ட இருக்க சுகம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தினால உண்டானது, அது சத்துவகுணத்தோடது அப்படின்னு அதை பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு உண்டாகும். எப்படி இந்திரனுக்கு தேவர்களா இருக்கக்கூடிய இந்திரர்களுக்கு உண்டாகலையோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் யாரு? சத்துவகுண பிரதானமா இருக்கிற பிராமணர்கள் தான் தேவர்கள், சத்துவகுண பிரதானத்தினால. அப்ப மேல இருக்கிற இந்திரனுக்கு மற்ற தேவர்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா சுகபோகத்தினால வந்து ஆத்மாவை அறிய முடியாம இருந்துச்சோ, அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு கூட சத்துவகுணமா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த இந்த சுகம் பிரிச்சு அறியணும்னு தெரியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காயத்ரி நிறைய பண்ணுவேன். காயத்ரி பண்ண 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 என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு நாளைக்கு காலையில ஒரு 500 காயத்ரி பண்ணி விட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா போதுங்க. 1000 காயத்ரிலாம் 2000 காயத்ரிலாம் பண்ணீங்கன்னா மனசு எப்படி தெரியல இருக்கும், சொச்சம்னா சொச்சமா. நான் ரொம்ப ஆனந்தமா இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் எங்க சுவாமி சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா சத்துவகுணத்தோட சுகம் எது, சுபாவ சுகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எப்படி சுவாமி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அப்ப என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா தப்பான சாப்பாடு சாப்பிட்டேன்னா, எங்கேயாவது பண்டாரா போய் சாப்பிட்டோன்னு வச்சுங்க, நிறைய ஃபீடிங் ஏதாவது பண்ணுவாங்க, தப்பான பணத்துல இருந்து ஏதாவது வந்திருக்கும், நல்லா மால்புவா கிடைக்குது, ரசமலாய் கிடைக்குது, போய் எங்கேயாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தோன்னா அந்த தாமசம் வந்து உள்ள வந்துடும். மனசு வந்து சத்துவத்துல இருந்து காயத்ரி பண்ணதெல்லாம் போயிடும். அடிச்சுட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலேயே ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஈவினிங் சந்தியா பண்ண தெரியாது, சந்தியா பண்றதுக்கு புத்தி வராது. அதுக்கப்புறம் தாமசமா இருக்கும், ராஜசமா இருக்கும். அப்பதான் தெரியும், ஆஹா அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நல்ல அனுஷ்டானம் போய்கிட்டு இருக்கும்போது, சத்துவகுணமான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நல்லா தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா இருக்கும்போது, நமக்கு புண்ணியங்கள் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது ஒரு சுகம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அது எங்கேயாவது அது கெட்டு போச்சு அப்படின்னா, ஒரு பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகுது, இல்லைன்னா ரஜோகுணம் தமோகுணம் உள்ள வருது அப்படின்னா டும் டும் டக் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப தெரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் நம்ம அனுபவிச்ச சுகம் சத்துவகுணத்திலிருந்து உண்டான சுகம். அப்ப அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே இரு. எப்போ வந்து போகாத ஒரு சுகம், ஒரு தரங்கம் வந்து பாத்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கும். வெளியில இருக்கிற மேலோட்டமா இருக்கிற சுகம் வந்து போயிட்டே இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற சுகம் வந்து பாத்தீங்கன்னா சதா ஒரு பிரவாகம் போயிட்டு இருக்கும். அந்த கரண்ட்டை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா அப்ப வந்து சுகம் வரவும் வராது, போகவும் போகாது. மேல இருக்கிறதெல்லாம் சும்மா மேல இருக்கிற அலைகள் மாதிரி வந்து போகும். அதனால உன்னோட ஆனந்தம் தடைப்படவே படாது. அப்படின்னு இது வந்து புத்தியை அடைஞ்சா மட்டும்தான் முடியும். அப்ப பிரிச்சு அறியறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க பிரிச்சு அறிங்க, நீங்க ஒரு சுகம் எடுத்து சாப்பிடுங்க, ஒரு மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சது. நான் என்னோட மைசூர் பாக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்ட மாத்திரத்துல ஒரு ஆனந்தம் பரவுமா? அந்த ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுங்க. இது விஷய சுகம், நான் இதுக்கு வேறா இருக்கிற சொரூப சுகம் வேற, விஷய சுகம் வேறன்னு பிரிச்சறிங்க. ஒரு நல்ல மியூசிக், கர்நாடிக் மியூசிக்கை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டு வந்து பாத்தீங்கன்னா சுதா ரகுநாதன் ஏதாவது ஒண்ணு பாடுறதை கேட்டீங்க அப்படின்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஆஹா என்ன அற்புதமா பாடுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதை பிரிச்சறியணும். சென்ஸ் ஆர்கன்ஸோட சுகத்தை எல்லாத்தையும் பிரிச்சு அறியறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து வரக்கூடிய சுகங்கள் எல்லாமே மாயாவோட மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சுகங்கள். இந்த மொத்த உலக சுகங்களும் மாயாமயமா இருக்கிறது. இதுல இருந்து பிரிச்சு இந்த இது மாயான்னு பிரிச்சுட்டு தன்னை தனியா பிரிச்சு அறியக்கூடியது சுகஸ்வரூபத்தை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பராபாவிய இது என்ன பண்ணுது அப்படின்னா, பராபாவிய அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரதத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை மூடி மறைத்து என்ன பண்ணுது, யோகமாயா சமாவிருத்தா. இந்த யோகமாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகவான ஆத்மான்னு சொல்லக்கூடிய பிரம்மமா இருக்கிற இந்த பகவானை மூடி மறைச்சு சொரூபேன அவதிஷ்டதே. எங்க நிக்குது, நம்மளுடைய சொரூபத்துக்கு மேலே நிக்குது. எனக்கு இது பண்ண இருக்கு இவ்வளவு மோசமானதுல என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு என் மேலேயே நின்றுக்கிட்டு என்னையே மறைச்சுக்கிட்டு ஒருத்தி இருக்கா அப்படின்னா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கணும், அவ என்ன அற்புதமான சக்தியா இருக்கணும். அதனால சொரூபேன அவதிஷ்டத்தை அப்படின்னு அர்த்தம். 3 குணங்களுடைய சத்வரஜஸ் தமச 3 திரிகுணாத்மிகா மாயா
எதுக்கு மேல நிக்கிறா? நான் அப்படின்ற நானுக்கு மேல நின்னுக்கிட்டு நானையே மறைத்தவளாக அவள் வீற்றிருக்கின்றாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடியும். அப்ப ஆச்சாரியார் இதோட பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்றார். அப்ப எங்க ஆரம்பிச்சுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அனுஷ்டானத்தை ஆரம்பிச்சது எங்க யோக அங்கங்களை ஒவ்வொன்றா சொல்லி 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 ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் தாரணை எங்க வந்துருச்சு? சுவாமியின் இடத்துல வந்தாச்சு. தாரணையையும் சொல்லி, தியானத்தை சொல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமாதியையும் சொல்லி, அதுக்கப்புறம் சவிகல்ப சமாதியை தாண்டி நிர்விகல்ப சமாதியையும் சொல்லி, அந்த நிர்விகல்ப சமாதினால உண்டாகக்கூடிய ஜீவன் முக்தி அவஸ்தையையும் சொல்லி, இந்த தேகத்தை அதுக்கப்புறம் எப்படி தேகம் நிக்குதுன்னு சொல்லி, இதெல்லாம் சொல்லி முடிச்சு கருமத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வைதிகத்துல சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம். இது நம்ம பாகவதத்துல பார்த்திருக்கோம். இது அப்படியே 108 உபனிஷதங்கள்ல, நிறைய உபனிஷதங்கள்ல, யோக தத்துவ உபனிஷத்து, யோக சூடாமணி உபனிஷத்து, இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள்ல இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சவிகல்பம் நாமரூப குணத்தோட இருக்கிற வரைக்கும் சவிகல்பம், நாமரூப குணங்களை தாண்டி பரம்பிரசங்கியானத்தை தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா நிர்விகல்பம். அந்த நிர்விகல்பம் இண்டிவிஜுவல்ல சம்பவிச்சதுன்னா அது சாங்கிய யோகிகளோடது. அதே பாத்தீங்க அப்படின்னா அகண்டமா இருக்கிற பிரம்மபாவத்துல பண்ணி அகண்டத்துல சம்பவிச்சுன்னா அதுதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய அத்வைத சித்தி அப்படின்னு சொல்ல நிர்விகல்ப சமாதி. இப்ப நிர்விகல்ப சமாதி இண்டிவிஜுவல்லையும் நடக்கும், டோட்டல் கான்சியஸ்னஸ் பிரம்மத்திலையும் நடக்கும். மீதி இருக்கிற சமாதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் நடந்தா அதெல்லாம் சம்பிரஜாதம் சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு புரியும். சரியா? இந்த சவிகல்ப சமாதி எல்லாம் தாண்டினாதான் நிர்விகல்பத்துக்கு போகணும். பைபாஸ் பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இதோட பாத்தீங்கன்னா இது முடிஞ்சது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சங்கீதாயாம் திருத்தீய ஸ்கந்தே காபிலேயே சாதனானுஷ்டானம் நாம அஷ்டாவிம்சோ அத்தியாயः. ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. இதையும் என்ன பண்ணுங்கன்னா யோக சூத்திரத்தோட சேர்த்து இதையும் வச்சுக்கணும். போன அத்தியாயம் ஒன்று எடுத்தோம், அதையும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த ரெண்டத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நாளைக்கு கிளாஸ் லீவு, நாளைக்கு யோக சூத்திரம் இருக்காது. நான் இன்னும் எனக்கு 2 சாப்டர் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் நாளைக்கு வேண்டாம், நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அத்தியாயம் எடுப்போம். 2 அத்தியாயம் முடிச்சதுக்கு பிறகு யோக சூத்திரத்துக்கு போகும். சரியா? இப்போ அநேகமாக நம்ம பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமாக்கு அப்புறம் யோக சூத்திரத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்து அதை முடிச்சிடும். அதுக்குள்ளார இது சம்பந்தமாக 2 இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இது சித்திகளை பற்றி இருக்கு. உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா உத்தவ கீதால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உபாசனைலாம் பண்ணுறோம்ல, இந்த உபாசனைகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? சாதனைகள் பண்ணினீங்கன்னாவே ஒரு சித்திகளும் அனுஷ்டானம் பண்ணும்போது விபூதிகள்னு சொல்லக்கூடிய சித்திகள் உண்டாகும். அதை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் விதுரருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அதையும் நம்ம படிச்சுட்டு நம்ம இதுக்கு வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த யோகத்துக்கு வந்தோம்னு வச்சுங்க, உங்களுக்கு கிளியரா பார்த்தீங்கன்னா புரிந்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா. அதனால நாளைக்கு லீவ் விட்டுருங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன், அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. நாளை மறுநாள் திரும்ப ஆரம்பிக்கும். எந்த அத்தியாயம்னு தெரியல, நான் ஈவினிங் டிசைட் பண்ணுறேன். நாராயண நாராயண.